பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெமோக்ளோபைனாபதி கவுன்சிலருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் தலவாடியில் இருக்குது. இதுக்கான மந்த்லி சேலரி 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வித் தகுதி பேச்சுலர் டிகிரி இன் சோஷியாலஜி, சைக்காலஜி, சோஷியல் ஒர்க்கு, டிப்ளமா இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி. இதுக்கான வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 1. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஇஐசி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஈரோட்டில் வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான மாத சேலரி பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வித் தகுதி பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆடியோமெட்ரிக் அசிஸ்டண்ட்க்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான மாத ஊதியம் 17,250. ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா என்பிபிசிடி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஈரோட்டில் வேக்கன்ட் இருக்குது. 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் டிஹெச்எல்எஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேடியோகிராஃபருக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான மந்த்லி சேலரி 13,300 ரூபாய். எந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இஎம்சிஹெச் பெருந்துறை டிஏஇஐ வார்டில் வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான கல்வித் தொகுதி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். அடுத்தது சித்தால தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் மேலுக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான மாத ஊதியம் 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் ஜிஹெச் சாதி மேல் பிஹெச்சி சிறுவலூரில் கேட்டிருக்காங்க. டிப்ளமா இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணியிடம் செய்யப்பட மாட்டாது. பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக விண்ணப்பிக்கும் போது அனைத்து சான்றிதழ் நகல்களும் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திண்டல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு 638-012, தொலைபேசி எண் 0424 24 310 20 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லையோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை ஈரோடு மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்களை இணைக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட், எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அடுத்து எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10th 12th டிப்ளமா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க.